அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பாருங்கள். முதல்ல பார்க்க வேண்டியது வலதுபுறத்திலே உடுக்கை, அதற்கு பிறகு அபயக்கரம். அப்போ உடுக்கையிலே இருந்து உங்கள் பார்வை அபயக்கரத்துக்கு வருகிறதா? அபயக்கரத்துக்கு பிறகு வீசிய கரம். அந்த வீசிய கரத்தை பார்த்த பிறகு இடது பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இடது பக்கத்திலே தழல், அழல் ஏந்திய உரு. இப்ப நன்றாக கவனியுங்கள். முதலிலே உடுக்கை, உடுக்கைக்கு பிறகு அபயக்கரம், அதற்கு பிறகு வீசிய கரம், அதற்கு பிறகு எங்கே செல்லுகிறோம்? இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய தழலேந்திய கரம். அதற்கு பிறகு நாம் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய குஞ்சித பாதமாக விளங்கக்கூடிய திருவடி. இதை நீங்கள் கவனமாக பார்த்தால் ஓம் என்ற வடிவத்திலே இறைவனுடைய அமைப்பு அமைந்திருப்பதை அந்த உண்மை விளக்கம் அழகாக சொல்லுகிறது. உடுக்கை என்பது சிகரம், வீசிய கரம்